ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மகிழ்ச்சியான செய்தி. என் அன்பு குழந்தையே, இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் தலையெழுத்தே மாறப்போகின்றது என்பதனை நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதனால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த நாளில் இந்த பதிவினை நீ பார்த்துவிட்டாய் அல்லவா? இதனால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று உன் தாயானவள் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வருங்காலமானது மிக சிறப்பானதாக மாறப்போகின்றது. உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடத்தில் பெருகும்படி உன் துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன். இந்த நாளில் என் குழந்தையே, என்ன அதிர்ஷ்டம் இருக்கின்றது என்றெல்லாம் உன் அம்மா உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது என்பதனை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய். என் தங்கமே, தேவையில்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாதே. இந்த கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் என்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்துதானே நீ இப்பொழுது கவலைப்படுகின்றாய். உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையே. பிரச்சனைகள் மூலமாகத்தான் யார் என்பதனை நீயாகவே நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்க குழந்தையே? எல்லா பிரச்சனைகளையும் நீயாகவே அடையாளம் கண்டு கொள்கின்றாய் என் குழந்தையே. பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதனை உன்னால் அறிய முடிகின்றது. உன்னால் எதையும் சமாளிக்க முடியும், எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற புரிதலும் உனக்குள்ளே வருகின்றதல்லவா? ஆக பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தினை அதற்கு நீ தைரியமாக காட்ட வேண்டும். இதுநாள் வரை நீ பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து புறமுதுகு காட்டி ஓடிய காலமெல்லாம் இனி மாறப்போகின்றது என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாகி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை. ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள், எப்படி கடந்து வருகின்றார்கள், எப்படி சாதித்து காட்டுகின்றார்கள் என்பதில்தான் அவர்களினுடைய வெற்றியானது இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருக்கின்றாய் என்பதனை ஒருமுறை யோசித்துப்பார் என் அன்பு குழந்தையே. உனக்கான அதிர்ஷ்டத்தையும் இன்று உன் தாயானவள் நான் உனக்காக அனுப்புகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கின்றாய் என்பதனை இந்த தாயானவள் நான் கண்காணித்து கொண்டே இருக்க போகின்றேன். அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே. மற்றவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை கண்டு நீ ஆசைப்படுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது. அதிக அளவில் பணம் வைத்திருப்பவர்களும் வசதியாக இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது.
ஆனால் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் தனக்கான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்பவர்களிடத்தில் ஏகப்பட்ட நிம்மதி இருக்கின்றது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ்வதில் தான் உண்மையான திருப்தி இருக்கின்றது. அதை விடுத்து இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. என் தங்கமே, உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகின்றேன். அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இங்கு காயங்கள் இல்லாமல் யாருக்கும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை. இந்த காலமானது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? அதன் மூலமாக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளாய். மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பவைகள் எல்லாம் உனக்கானவைகளாக நடக்கும்படி நான் செய்து தரப் போகின்றேன். இனி யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்படவும் வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம். மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நேர்மையான குணத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படும்படியான வார்த்தைகளை பேசி இருக்கின்றார்கள். துரோகத்திற்கான செயல்களையும் உன்னிடத்திலே செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் அன்பு குழந்தை. அதற்கு உனக்கான இந்த தாயானவள் நான் துணையாக நிற்கப் போகின்றேன். இனி மற்றவர்கள் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கின்றது, உன் மனசாட்சி என்ன சொல்கின்றது என்று நீ யோசித்து அது சரிதானா என்று தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையை, நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயலில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு எதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையை, விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. தீய செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான். ஆனால் நல்ல செயல்களை செய்வது தானே இங்கு கடினமாக இருக்கின்றது. எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவிற்கு உன் அம்மா நான் பார்த்து கொள்ள போகின்றேன். நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு. அது மிகப்பெரிய நிம்மதியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். என் செல்ல குழந்தையே, யார் உன்னை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு நீ அன்பை கொடுத்து கொண்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். இந்த விஷயத்தை செய்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளாகத்தான் கிடைக்கப் போகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாரோ எழுதியது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சொந்தமாக முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில்
நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் என்பதனை நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக கொடுக்க போகின்றேன். நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகின்றாய். விரைவில் அது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய மக்களின் ஆதரவை கொடுக்கத்தான் போகின்றது. என் அன்பு குழந்தை, உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கைதான் துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கப் போகின்றது. உன் தலையெழுத்தையே மாற்றிவிடப் போகின்றது. இனி சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கி வரும்படி நான் செய்துவிடப் போகின்றேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன்னுடைய மனம்தானே அங்கே இருக்கின்றது. உன் மனதிற்குள் இந்த தாயானவள் நான் என்றென்றும் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொண்டே இருக்கப் போகின்றேன். ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது மிக முக்கியமான செய்தி. என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் இனி நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு அத்தனை நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, நான் என்னதான் செய்தேன் அம்மா, நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலைகள் செய்தாலுமே, உழைத்தாலும் விடாமுயற்சிகள் செய்தாலும் எல்லோருக்குமே நல்லதையே நினைத்தாலும் சரி, என்னுடைய அருமை வெறுமையை உணராமல் என்னை நாள்தோறும் உதாசீனப்படுத்தி என்னை கஷ்டத்தில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கின்றார்கள். நான் வாழவே கூடாது என்று நினைப்பவர்கள் கண் முன்னால் என்னை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, கௌரவமாக வாழ வையுங்கள். என் அம்மா என்று என்னையே நம்பி வந்திருக்கும் உன்னை நான் நிச்சயமாக கைவிட்டு விடவே மாட்டேன். என் செல்லமே, நான் கோபப்பட மாட்டேன் என்று உன்னிடத்திலே சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். ஆனால் நான் கோபப்படும் வகையில் என்னை சுற்றி ஏதாவது ஒரு விஷயம் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. நான் என்னதான் செய்வேன் என்று நீ தினமும் புலம்பிக் கொண்டுதானே இருக்கின்றாய் அல்லவா? இனி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என பயந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய தன்மானத்திற்கு ஒரு பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்காக உனக்கு கோபம் வருவது தவறு இல்லை. ஆனால் அந்த கோபமானது தற்காப்பு ஆயுதமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அதனை மற்றவர்களுக்கு பாதிக்கக்கூடிய ஆயுதமாக நீ பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்றுதான் நான் உன்னிடத்திலே தெளிவாக சொல்கின்றேன். இதையெல்லாம் உனக்கு புரியும் என்று உன் அம்மா நான் நினைக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாவற்றையும் உடனே நான் உனக்கு நடத்தி கொடுத்து விட்டால் பிறகு இந்த தாயானவள் இருப்பதனை நீ மறந்துவிடுவாய் தானே. அதனால்தான் யார் யாருக்கு எப்பொழுது எதை தர வேண்டுமோ அதையெல்லாம் அவரவர்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து சரியான நேரத்திலே இந்த அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் சீக்கிரமே நீ எதிர்பார்த்ததை உன்னுடைய கரங்களில் கொண்டு வந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ வாழவே கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கவே கூடாது என்று எப்பொழுது பார்த்தாலும் உன்னை தூற்றிக் கொண்டும் உன் மனதில் வருத்தத்தை உண்டாக்கி கொண்டும் துன்பம் துயரங்களை கொடுத்து கொண்டும் எல்லாம் நாள்தோறும் இருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, துன்பம் துயரங்களை எல்லாம் நாள்தோறும் கொடுத்து கொண்டு அதிலே நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு அவர்களுக்கு உண்டான தண்டனையானது இன்னும் சில நாட்களிலேயே கொடுக்கத்தான் போகின்றேன். என் செல்லமே, அவர்களை பற்றி எல்லாம் நீ ஒருபொழுதும் வருந்தாதே. உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். யாரோ எதையோ சொல்கின்றார்கள் என்பதற்காக உண்மையான உறவுகளை மட்டும்
நீ இழந்து விடாதே. எக்காரணம் கொண்டும் யார் என்ன சொன்னாலும் உண்மை எது பொய் எது என்று சொல்கின்றவர்கள் நோக்கத்திற்காக சொல்கின்றார்கள் என்பதனையெல்லாம் நீ புரிந்து அதற்கு தகுந்தது போல நடந்து கொள்ள வேண்டும். உன் மனதில் நீ நினைத்திருக்கக்கூடிய கனவுகளையெல்லாம் இந்த அம்மா நிச்சயமாக உனக்கு நனவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய நிம்மதியை பல மடங்காக நான் அதிகரித்து தான் கொடுக்கப் போகின்றேன். நீ இப்பொழுது நிம்மதியை இழந்துவிட்டு சந்தோஷமாக இல்லை என்று சொல்லிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதே நிலை உனக்கு தொடர்ந்து வரப்போவது இல்லை. இப்போது வேண்டுமானால் நீ சிரிக்க முடியவில்லையே என்று கவலையும் கண்ணீருமாக என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தப்படலாம். இப்பொழுது நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்காக உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சி தரக்கூடியதாக மாறப்போகின்றது. உன்னை பார்க்க போகின்றவர்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பாராட்டி உன்னுடைய வளர்ச்சியை பற்றி பெருமையாகவும் உன்னுடைய நல்ல குணங்களை பற்றி புகழ்ந்தும் பேசத்தான் போகின்றார்கள். அது மட்டுமல்ல, பெற்றவர்களுக்கு முன்பாக நீ சந்தோஷமாக பெயர் சொல்லும் பிள்ளையாக வாழத்தான் போகின்றாய். அப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த அம்மா உனக்கு நான் அமைத்து தரப்போகின்றேன். என் செல்லமே, உனக்கு பிடித்த வழியில் நீ செல்ல போகின்றாய். நீ யோசிக்கும் விஷயங்கள் எதையுமே நான் தவறு என்று சொல்ல மாட்டேன். வாழ்க்கை என்றால் அதில் இருக்கக்கூடிய பாதைகள் முள்ளாகவும் இருக்கலாம், பூக்களாகவும் இருக்கலாம். நீ செய்யக்கூடிய விஷயங்களும் அப்படித்தான். முதலில் கஷ்டமாக இருக்கின்றது என்று நீ எதையும் நினைத்து விடாதே. எளிதாக இருக்கின்றது என்று எதையும் சாதாரணமாகவும் நினைத்து விடாதே. உன்னுடைய உழைப்பை நீ எப்படி கவனத்துடன் செலுத்துகின்றாயோ அது போன்றவே உன்னுடைய பலன்களும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால் எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதும் அதில் உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய கடமை. நீதான் இதை சிறப்பாக செய்ய வேண்டும். அதனால் கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அதன் பிறகுதான் நீ செய்ய வேண்டும். உன்னுடைய உழைப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையோடும் நீ செய்யும் பொழுது நீ கேட்டதையும் என்னிடத்திலே ஆசைப்படுவதையும் நான் ஒரு பொழுதும் கொடுக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட மாட்டேன். என் தங்கமே, நீ எப்படி வாழ வேண்டும், உன் வாழ்க்கையை நீ எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றாயோ அதே போலவே உனக்கு அமைத்து கொடுத்து சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பதாக தீர்மானித்து விட்டேன். இந்த அம்மாவினை நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே நீ ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? அதனை எப்படி நான் உனக்கு நல்லதை செய்யாமல் விட்டு விடுவேன்? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துரத்தி அடித்து உன் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷத்தையும் மனநிறைவையும் நிம்மதியையும் என்றுமே நிலைத்திருக்கும்படி நான் செய்ய போகின்றேன். இதுவரை உன்னிடத்திலே எது இல்லை என்று நீ சொன்னாயோ, காசு, பணம், வீடு, வாசல், சொந்த பந்தம் எல்லாம் உன்னை தேடி வரத்தான் போகின்றது. இவையெல்லாம் உன்னை தானாகவே தேடி வரும்பொழுது உன்னுடைய சமூக அந்தஸ்தை உச்சத்தில் இருக்கும் என்பதை அத்தனையும் உனக்கு நான் கொடுக்க போகின்றேன். யாராலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. யாருக்கும் கிடைக்காத வெற்றியும் சந்தோஷமும் மன நிம்மதியும் உனக்கு ஏதாவது ஒரு வகையில் தினமும் உன்னிடத்திலே கொண்டு வந்து நான் சேர்த்து விடுவேன். என் செல்லமே, இனி ஒவ்வொரு நாள் விடியலிலும் உனக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பாகத்தான் இருக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இதோடு உன்னுடைய வாழ்க்கையானது முடியவில்லை. உனக்கான வெற்றியை தருவதற்காகத்தான் நான் நாள்தோறும் காத்து கொண்டு இருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.